சைனஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும். ஒரு பேட் ஸ்மெல். சுட வச்சு நல்லா எரிச்ச சாம்பலை காலையில் ஒருக்கையும் ஈவினிங் ஒருக்கையும் பல் துளக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைனால தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி. மாத்திரை போட்டும் எனக்கு இந்த தலைவலி நிற்கலை, அடங்கவே இல்லைன்னு சைனஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும். ஒரு பேட் ஸ்மெல். பக்கத்தில் நின்று பேசினாலும் அவங்களுக்கு ஒரு பேட் ஸ்மெல் தெரியுது. அதே ஸ்மெல் அப்படியே நம்மளுக்கே அப்படியே உள்ளுக்குள்ளேயே அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் நம்மளுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கருவேலம் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா பல் நல்லா துளக்கிடணும். அதே மாதிரி கண்டங்கத்திரி பழம் காய வச்சதை சுட வச்சு நல்லா எரிச்ச சாம்பலை காலையில் ஒருக்கையும் ஈவினிங் ஒருக்கையும் பல் துளக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றமும் சரியாயிரும். அதே மாதிரி கண்டங்கத்திரி சளிக்கும் நல்லாயிருக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அதுக்கும் நம்மளுக்கு சரியாக்கி கொண்டு வரும். இதெல்லாம் தாண்டி பேசிக்காக வாய் துர்நாற்றம் இருக்கக்கூடியவங்க ஆயில் புல்லிங் பண்ணலாம். நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வாயில் கொள்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அதை வச்சு நல்லா கொப்பளிச்சுட்டே இருக்கணும். கொப்பளிச்சு நம்ம அதை கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes வச்சுட்டு துப்பிடலாம். இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக பேட் ஸ்மெல் போயிடும். இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனைனால தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி. மாத்திரை போட்டும் எனக்கு இந்த தலைவலி நிற்கலை, அடங்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளரிக்கன் செடி இருக்கு இல்லையா, அந்த செடியில் தானே அந்த செடியிலேயே பட்டு போய் உலர்ந்து போன குச்சியை எடுத்து அதை விளக்கு திரி நுனியில் நல்லா சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை இமீடியட்டாக கொஞ்சோண்டு உள்ளுக்குள்ளே சுவாசித்தோம் அப்படின்னாவே உடனே தலைவலி போயிடும். இதை பண்ணினீங்க அப்படின்னா உடனே தலைவலி சரியாயிரும். மருந்து மாத்திரைகள் எதுவுமே அவசியம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்டர்னலாக பண்ணிங்க அப்படின்னாவே நல்ல இமீடியட்டான ஒரு ரிலீஃப் சைனசைட்டிஸ்லேருந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்டர்னலாக நம்ம என்ன சாப்பிடலாம், கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் அளவு, இலுப்பை பின்னாக்கு ஒரு 50 கிராம் அளவு எடுத்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிராம் அளவு இல்லாட்டி 2 கிராம் அளவு எடுத்து தேனில் குழப்பி காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட்டு ஒருக்க 3 வேளைக்கும் தொடர்ந்து 3 மாதம் எடுத்துகிட்டு வரணும். பெரியவங்க அப்படின்னா 1 கிராம் அளவு வரைக்கும் எடுத்துக்கலாம். 15 வயசு 10 வயசு குழந்தைங்க அப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு 1/2 கிராம் அளவு எடுத்துக்கலாம். 4 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை இப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு 1/4 கிராம் அளவு தேனில் குழப்பி சாப்பிடலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. அழகாக தொடர்ந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சரியாயிடும், திருப்பி வராமலும் இருக்கும். ரொம்ப மூக்கு ஒழுகுதலோடு இருக்குது, தும்மலும் அடிக்கடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றவங்க தேவதாரு மரப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை 1-2 இடித்து பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க. அது 1/4 டம்ளராக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். காய்ச்சினதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவு சுத்தமான மலை தேன் ஆட் பண்ணி அதை தினசரி குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிடும். நான் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு தினசரி மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. தினசரி காலையில் எழுந்திரிச்சோடனே ரெகுலராக பிராணாயாமம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி குளிர்ந்த உணவுகள் எடுத்துக்காமல் சூடான உணவுகள், அதே மாதிரி குளிர்ச்சியாக பானங்கள் எதுவும் எடுத்துக்காமல் கொஞ்சம் சூடான பொருட்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் திரும்ப வராமல் பார்த்துக்கலாம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப வெளுத்து போயிருக்கும், ரொம்ப பேலாக இருப்பாங்க, ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க.
உடல் வன்மை ரொம்ப குறைஞ்சி போயிருப்பாங்க, இம்யூனிட்டி என்ன சாப்பிட்டாலும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்லேருந்து கம்ப்ளீட்டாக சரியாகி வந்துடலாம், திருப்பி வராமல் பார்த்துக்கலாம். என் பேர் மஞ்சுளா, 63 வயசாகுது. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது. 2 வேளை பப் அடிப்பேன். ரொம்ப மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுன்னு இருந்தேன். வீசிங் 15 வருஷமாக இருக்குது. ஒரு மாதம் சுகர் வந்து 213 இருந்தது. இந்த மாதம் சுகர் வந்து 178 இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது. பேசவே முடியாது, மூச்சு வாங்கிட்டு இப்போ பரவாயில்ல, நல்லா பேசுறேன். இருமலே இல்லைம்மா, அதுதான் அதிகமாக இருமிலே தான் இருப்பேன். இருமல் இது சரி வருது, சரி வருது. வளர்ச்சிக்கல் இருந்தது, அதுவும் பரவாயில்ல. முட்டி வலி இருந்தது, அதுவும் பரவாயில்ல, நல்லா இருந்தது. இப்போ இங்கே ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன், எல்லாமே நல்லா இருக்குது. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது, எந்த குறையுமே இல்லை, நல்லா இருந்து. என் பேர் செல்வகுமார், செல்வப்பாட்டி. நான் வந்து ரிபின்ஸில் இருக்கிறேன். எனக்கு வந்து ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன். அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோஷன் வந்து லிக்யூட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகுது. எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு 1/2 hour நான் மோஷன் போய் ஆகணும். அதனால் நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது. வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுக்கிறது கிடையாது. வீட்டில் சாப்பிட்டாலும் உடனே வந்து போகும். ஒரு நாளைக்கு எப்படி தான் போகிறாரு 5 times. இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை. இந்த ஃபிட்ஸு இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க. நான் குழந்தைங்களுக்கு தான் வேலை ஜாப் ஒர்க் பண்ணுவேன். முதல்ல வந்து ஃபிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது, தலை அப்படின்னு சொல்லி திரும்ப படுக்கிறது கொஞ்ச நேரம் கொஞ்சமாக தான் நான் இதுவாகி எழுந்திருக்கேன். இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு சாப்பிட்டாலே அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவத்தை மூலிகை மருந்துகள் எடுத்தாலே நம்மளுக்கு செட் ஆகிடும். மேடம்கிட்ட வந்து 1 month ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும். 2 வீலர் கம்ப வச்சுட்டு போகிறேன். வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்கேன். நான் வேலைக்கே போயிருக்கேன். நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன். எனக்கு வீசிங் இருந்தது. 9 வருஷமாக வீசிங் பல்வேறு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றேன். ஒரு நாளைக்கு 3 இன்ஹேலர் வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன். தற்போது வரை குணமாகவில்லை. தற்போது 1 மாதம் தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்தேன். இப்போது 1 மாதத்திற்கெல்லாம் 2 முறை தான் இன்ஹேலர் எடுத்தேன். இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது. என் பேர் கலைச்செல்வி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். எனக்கு முதல் 2 years வீசிங் இருந்தது, காஃப் இருந்தது. இங்கே வந்து 1 month தான் ஆயிடுச்சு. 1 month அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை, கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது. வீசிங் குறைஞ்சிருக்கு, வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக. இப்போ இன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு. ஸோ நான் இங்கே அகெயின் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தால் கூட ரெஃபர் பண்ணுவாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர்,
ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 073057444144.